ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் தமிழ்லைன் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் அபவுட் செரகன்ஸ் லவ். ஸோ ஒரு செரகன்ட் மதர் அண்ட் அவரோட குழந்தையோட ஃபாதர் 2 பேரும் எப்படி லவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ சரி வாங்க டிலே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முன்னாடி நான் டிஸ்க்ளைமர் போட்டுறேன், இது யாரோட குரல்றான்னு நீங்கள் யோசிக்கலாம். என்னோட குரல் தான். எனக்கு காய்ச்சல், கொஞ்சம் கோல்டு, குரல் சரியில்லை. ப்ளீஸ் ஒரு வீடியோவில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நான் யோசித்து வச்சதை நான் மறந்துடுவேன். நான் ரெக்கார்ட் பண்ணலன்னா அதனால ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட ஒழுங்காக பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய பார்ட்டி தான் காமிக்கிறோம். நிறைய மில்லினர்ஸ், நிறைய பெரிய பெரிய பீப்புள்ஸ் எல்லாம் ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பார்ட்டிக்கு வெளியில் நம்ம டேயாங் தான் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட், பிளாக் பேண்ட் போட்டு டெக்கின்லாம் பட்டி நீட்டாக நின்றுட்டுருக்காங்க. நம்ம டேயாங் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக இருக்காங்க. ஸோ ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்குறாங்க. அந்த பார்ட்டிக்குள்ளே போகணும், அதுக்கான இன்விடேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கார்டெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. பட் அவருக்கான பேர் தான் இல்லை. அன்றைக்கி அவர் கூட வரேன்னு சொல்லியிருந்தவர் வர முடியலை. ஸோ அதனால் வேலை செக்யூரிட்டி இருப்பாங்களே, ஸோ அவங்கக்கிட்ட கெஞ்சிட்ருக்காரு, ப்ளீஸ் நான் போய்க்கிறேன், நான் உள்ளே போய்க்கிறேன், ப்ளீஸ் சார், என்கிட்ட கால்லாம் இருக்குது சார், விடுங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்ருக்காங்க. பட் விடவே மாட்டுறாங்க. ஸோ இந்த பார்ட்டி மிஸ்டர் ரெட் அப்படின்னு சொல்லி ஒருத்தரோடது. அவர் தான் நம்பர் 1 மில்லியனர் இந்த வேர்ல்ட்லேயே, ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன். ஸோ அவர் இன்டர்வியூ பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தியாகோட பெரிய பெரிய கனவு. பட் அவர் இன்டர்வியூன்னு சொல்லிட்டுலாம் வரல. எப்படியாவது இந்த பார்ட்டிக்குள்ளே போயிட்டோன்னா பேசி எப்படியாவது இன்டர்வியூ எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் உள்ளே போகணும்னு கெஞ்சிட்ருக்கேன். இந்த வெளில இருக்க பவுன்சர்ஸ் யாருமே உள்ளே விட முடியாது, பார்ட்னர் இருந்தால் தான் விடுவோன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். டேயாங் என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தலையில் கையை வச்சு நின்றுட்டுருக்கேன். திடீர்னு நம்ம டேயாங் பக்கத்தில் ஒரு கை நிற்குது. அதாவது இந்த கப்பல்ஸ் எல்லாம் கை விட்டுட்டு போவாங்க. ஸோ அந்த ஹார்ம்ஸை பிடிச்ச மாதிரி இன்னொருத்தர் பிடிச்சிட்டு போவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கையை ஒருத்தர் மடக்கி வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. டேயாங்கும் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தோன்னே 2 பேர் சேர்ந்து போகலாமா, எனக்கும் பார்ட்னர் இல்லை, அவனுக்கும் பார்ட்னர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் ஓகே ஃபைன், எப்படியோ நம்ம உள்ளே போகணும், ஸோ ஏதோ ஒரு பார்ட்னர் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட கையை பிடிச்சிட்டு அவர் உள்ளே போய்ட்றாரு. பட் அந்த பர்சன் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜங்குக் தான். நம்ம ஜங்குக்கும் அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பார். பட் அவரோட பேரும் வரதுக்கு லேட் ஆனதுனால உள்ளே போக முடியல. ஸோ டேயாங் கெஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துங்காட்டி சரி ஓகே இவங்க கூட நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவர் உள்ளே போகிறாரு. ஸோ 2 பேரும் அப்படி கரெக்டாக உள்ளே என்ட்ரி ஆனோடனே டேயாங்கும் ஜங்குக்கும் இனிமேல் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் ஆப்போசிட்டில் அப்படியே போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜங்குக் சைட் பார்த்துடலாம். ஜங்குக் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இதில் ஆரம் தான் அவங்களோட அம்மா, அப்புறம் ஜின் தான் ஆரம் தான் அவரோட டேட், ஜின் தான் அவங்களோட மாம். ஸோ அவங்களோட அப்பா அம்மா. ஸோ ஜங்குக் ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம ஆரம் கிட்ட தான் நிற்கிறாங்க. அவனை ஆரம் பார்த்துட்டு, டே உனக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரமாடா, பாட்டி ஆரம்பிச்சு இவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம் கேட்க உடனே ஜங்குக்கு இல்லைப்பா இல்லை நான் வரணும்னு தான் நினச்சேன், கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல ஒரு மீட்டிங் வந்ததுனால கொஞ்சம் வரக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவர் சரி உனக்கு உன் பார்ட்னர் காமிக்கிறேன்னு சொன்னால எங்கே உன் பார்ட்னர் ஆளையே காணும் அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அவங்க ஜங்குக்கு என் பார்ட்னர் ஏதோ இங்கே தான் எங்கேயோ இந்த ரெஸ்ட் ரூம் போயிருக்கான்ப்பா, வந்துடுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே ஃபைன் உட்கார, வந்தோடனே நீ எனக்கு காமி அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே ஜின் பார்த்துட்டு மாம் நீங்கள் போட்டிருக்க நெக்லஸ் ரொம்ப அழகாக இருக்குமா, நெக் பீஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ஜின் ஓ அப்படியாடா, நான் நேற்று தான் வாங்கினேன், நல்லா இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல, என்னோட அழகை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஜின் பேசிகிட்டு இருக்கோம். அப்படியே டாப்பிக்கை மாற்றி விட்டு நம்ம ஜங்குக்கு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ நம்ம டேங்க் சைட் பார்த்தோம்னா டேங்க் அந்த பார்ட்டி நடக்கிற யாரையுமே தெரில. ஸோ எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள். ஸோ அவங்க கோட் சூட்லாம் போட்டு அவங்க கையில் ஒரு கிளாஸ் ஆஃப் ட்ரிங்க் வச்சுட்டு, ஸோ ஒயின் கிளாஸில் ட்ரிங்க் வச்சுட்டு எல்லோரும் பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் தெரிஞ்சவங்க கூடலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம டேங்க் தான் அங்கே திருட்டு மணி முடிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. யார்கிட்ட போய் பேசணும் என்னென்னு பேசணும் எதுவுமே தெரில. சரி மிஸ்டர் ரெட்டியாவது பார்க்க முடியுமா, அவரையுமே பார்க்க முடியல டேங்கால். ஸோ டேங்க் என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரே திருட்டு மொழி முடிச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு பார்த்து நின்றுட்டுருக்கு. ஸோ இதனால பவுன்சர்ஸ்லாம் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, செக்யூரிட்டிஸ். ஸோ அவங்கள பார்த்துட்டு நம்ம டேங்கிட்ட நீங்கள் யார் எங்கேருந்து வந்தீங்க, ஒரு மணி நேரமாக தனியாக நின்றுட்டுருக்கீங்க, உங்கள் பார்ட்னர் என்ன அப்படின்ற யார் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கவும் டேங்க் என்ன பதில் சொல்கிறேன்னே தெரியல. பார்ட்னர்
பார்ட்னர் இங்கே தான் அப்படின்ற மாதிரி சுற்றி முற்றி பார்க்குறாரு. தூரத்தில் ஜங்குக் நின்று பேசிகிட்டு இருக்கிறது அவர் கண்ணுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அதுவும் அங்கே நிற்கிறாரு, அவர் தான் என்னோட பார்ட்னர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி போய் நம்ம ஜங்குக்கோட கையை பிடிச்சிக்கிறாங்க. கையை பிடிச்சிட்டு இவர் தான் என்னோட பார்ட்னர் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவங்க வந்துட்டு சார் இவர் தான் உங்களோட பார்ட்னர் அப்படின்னு கேட்க ஜங்குக்கு அவர் கூட தான் உள்ளே வந்தார் இல்லையா. ஸோ மறுத்து பேசவும் இல்லை, ஆமாம் இவன் தான் என்னோட பார்ட்னர் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் சொல்லிடுறாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலாக ஜங்குக்கு ஆரம் ஜின் முன்னாடி தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் பார்த்தோன்னே இவர் தான் பார்ட்னர் அப்படின்னு சொன்னோடனே அவங்க 2 பேரும் ஓகே இவங்க 2 பேரும் தான் லவ் பண்ணுறாங்க போல் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன பேக் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா ஆரம்பம் ஜின்னும் ரொம்ப நாளாக ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. பட் ஜங்குக்கு எனக்கு இல்லை, எனக்கு கல்யாணத்துலலாம் விருப்பம் இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம ஆரம் வந்துட்டு இல்லை கட் அண்ட் ரைட்டாக இல்லை, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் சீக்கிரத்தில் என்னோட பேத்தியும் நான் பார்த்தே ஆகணும், எனக்கு பேரனோ பேத்தியோ கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். இன்னும் ஜங்குக்கு என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு தான் நின்றுட்டு இருந்திருப்பார். ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக பார்ட்னர் கூட்டிகிட்டு காமிச்சாகணும்னு ஆரம்பிச்சு சொல்ல ஜங்குக்கு வேறு வழி இல்லாமல் ஒருத்தவங்களை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க வந்திருக்க மாட்டாங்க லாஸ்ட் மினிட்ல. ஸோ தேங் தான் ஃபார்ச்சுனேட்லி ஒரு சிக்கனும் ஒரு பீஸு. ஸோ அதனால ஜங்குக்கு ஆமாம் இவன் தான் என்னோட லவர் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுறாங்க. ஜின்னா நம்ம தேங்க பார்த்தோன்னே உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி, பரவாயில்ல இந்த வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம்க்கு ஏற்ற மாதிரியான வேர்ல்டு வைடான ஒரு மருமகனை தான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன், ஹேண்ட்ஸமான மருமகன் தான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே உட்கார வச்சு நம்ம தேங்க கொஞ்சம் கொல்லாவி அவங்க அப்படியே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. தேங்கும் வேறு வழி கிடையாது. ஸோ எல்லாம் அப்படி தான் பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு வேறு வழி இல்லாமல் அவரும் உட்காந்து பேசிகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி அந்த பாட்டு இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரமாக மிஸ்டர் ரெட் இருக்கார் இல்லையா, ஸோ அந்த பார்ட்டி ஹெல்ப் பண்ணுறவர். ஸோ அவர் அப்படியே நம்ம ஆரம் பக்கத்தில் நின்று எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்க நம்ம ஆரமும் ரெட்டும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி பேச ஆரம்பிக்க அப்படியே ஜங்குக்கிட்டேயும் நீ எப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்க தேங்க பார்க்குறாங்க இது யார் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிட்ட கேட்க இதுதான் என்னோட மருமகன், ஸோ சீக்கிரத்துலேயே ஜங்குக்கு இவன் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க இப்படி பேசி முடிச்சுட்டு போகிறாங்க. நம்ம டேங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா மிஸ்டர் ரெட்டை பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி வச்சுட்ருப்பாங்க. பட் அவங்ககிட்ட பேசிட்டோம் அப்படின்றது அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங் அப்படி ஹாப்பி நோட்டில் சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஜின்னு ஆரம்பிச்சுட்டு அப்படியாப்பா சரி பார்த்து போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஸோ போகிற டேங்க் ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின் கூப்பிட டேங்கும் திரும்பி பார்க்குறாங்க. பேர் ஜங்குக்கு இவன் பேர் நீ சொல்லவே இல்லையே, அவன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க அப்படி ஜங்குக்கு திருட்டு முடிக்கிறாரு. அவருக்கு தான் பேர் யார் என்னன்னே தெரியாதாச்சு. ஏன்னா எனக்கு பேர் அப்படின்ற மாதிரி அப்படியே யோசிச்சுட்டு இருக்கோன்னு ஜங்கு டேங் இது புரிஞ்சுக்கிட்டு என்னோட பேர் கிம் டேங் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ கிம் டேங் இங்கே வாப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு டேங்கும் சின் கிட்ட போய் நிற்க உடனே சின் போட்டிருந்தாங்க இல்லையா ஒரு நெக் பீஸோ அது கழட்டி அப்படியே டேங் கழுத்தில் போட்டு விட்டு டேங்கோட ஃபோரில் கிஸ் கொடுத்துட்டு சீக்கிரமாக எங்கள் மருமகனாக எங்கள் வீட்டுக்கு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சரி பார்த்து போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேங் போகிறாங்க. எப்படி போகிறேன் அப்படின்னு கேட்க இல்லை கேப் புக் பண்ணி தான் போகணும் அப்படின்னோடனே ஏன் மருமக கேப் புக் பண்ணி போகிறது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட பர்சனல் டிரைவர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அப்படி இவங்க எங்கே போகணுமோ ட்ராப் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்கு வெளியில் போக ஒரு லக்ஸூரியஸான ஒரு கார் நிற்குது. ஸோ அதில் ஏறி நம்ம தேங்கும் அப்படியே கிளம்பி போக அப்படியே அன்றைக்கி அந்த டே முடியுது. டேங் டிரைவர் அப்படியே அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணி டேங் இறங்கி போகிறாங்க. ஸோ டேங்கோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்லணுன்னா அவங்க போய் எப்படியோ நிற்கிறாங்க ஒரு பழைய ஒரு பில்டிங்கு. ஸோ ஒரு பழைய அப்பார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படியே ஸ்டெப்ஸ் தான் ஏறி போகிறாங்க. லிஃப்ட் ஒர்க் ஆகலை, ஸ்டெப்ஸில் ஏறி 3rd ஃப்ளோர் போகிறாங்க. போயிட்டு அவங்க வீட்டு வாசலில் போய் நின்றுட்டு டோர் ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது உள்ளேருந்து ஒரே கத்துற சத்தம் கேட்குது. உன்னெல்லாம் நான் ஏன் கல்யாணம் பண்ணனே தெரியல, நான் உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு சும்மா இருந்திருக்கலாம், உங்களால் தான் எல்லாம் நடக்குது, நீங்கள் ஒரு பொறுப்பே இல்லாத மனுஷன், ஒரு ரூபா சம்பாதிச்சு கொடுக்குறீங்களா அந்த குடும்பத்துக்காக அப்படின்ற மாதிரி கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. ஆக்சுவலாக டேங்கோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தோன்னா டேங்கோட அம்மா ஒரு டிவோர்ஸி. ஸோ செகண்டாக ஒருத்தவங்க மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. டேங்க் ஸ்டெப் ஃபாதர் தான், ஒரிஜினல் ஃபாதர் கிடையாது, பயாலஜிக்கல் ஃபாதர் கிடையாது. ஸோ அவங்க அம்மா 2வது மேரேஜ் பண்ணவர் கொஞ்சம் பொறுப்பில்லாத ஆள். அவர் சம்பாதிக்க மாட்டார், 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அவங்க அம்மா தான் ஃபேமிலி கொஞ்சமாவது பார்த்துக்கிறாங்க. ஸோ டேங்குக்கு
இதெல்லாம் தெரியும். இவங்க டெய்லி இப்படி தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. 2 பேத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகாதுன்னு டேங்க்கு நல்லாவே தெரியும். ஸோ டேங்க் வந்து எதுவுமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு டோர் தொறந்து உள்ள போறாரு. போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு படுத்து தூங்க போயிட்டாரு. ஸோ இவ்வளோ நேரமும் அவங்க கத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அவர் படுத்திருக்காரு. அவருக்கு தூக்கமே வரல. என்ன கச்சா முச்சான்னு வெளியில கத்திக்கிட்டே இருக்காங்க. டேங்க் அப்படியே இழுத்து பெட்ஷீட்டை வந்து தலைவலியாக போர்த்திட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ அப்படின்னு கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறோம். டேங்கு அவங்க அவங்க அம்மா, அப்பா, அவங்களுக்கு குட்டி தங்கச்சி இருக்கா. ஸோ ஸ்டெப் ஃபாதருக்கு பிறந்த குழந்த. அவங்களோட ஒரிஜினல் சிஸ்டர் கிடையாது. சிஸ்டர் தான், பட் ஒரிஜினல் அப்பா வந்து 2 பேத்துக்கு வேறு. ஸோ வந்து அவங்க அம்மாவுக்கு பிறந்த 2வது குழந்த இது. ஸோ அந்த பாப்பா எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கு. திடீர்னு அந்த பாப்பா சாப்பிட்டுட்ருக்கு. பாப்பா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. நீ என்னடா பண்ணுறது இது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போன இடத்துல தான் தெரியுது அந்த பாப்பாவுக்கு வந்து ஹார்ட்டில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஆனால் டேங்க்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா டேங்கோட ஃபேமிலி ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில தான் இருக்குது. ஸோ அவங்க அம்மா வந்து ஒரு குட்டியான ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து வர சம்பாத்தியம் மட்டும்தான். அவங்க அப்பா வந்து ஒரு 10 பைசா கூட சம்பாதிக்கிறது கிடையாது. டேங் வந்து இப்போ தான் இன்டர்னாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ஜஸ்ட் நவ் காலேஜ் முடிச்சுட்டு இன்டர்னாக ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால அவருக்கு பெருசாக சம்பளம்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப கம்மியான சம்பளம் தான். ஸோ அவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியல. எப்படியாவது தங்கச்சி வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. டேங்க் அந்த பாப்பான்னா உயிர். ஸோ அந்த பாப்பா வந்து ரொம்ப அழகான ஒரு குழந்தை. டேங்கோட ஃபேமிலி லைஃப்பில் வந்து எதுவுமே சரியில்லை அப்படின்னாலும் அந்த ஒரு குழந்த மட்டும்தான். அந்த குழந்தையோட சிரிப்பை பார்த்தா டேங்க்கு முகத்தில் ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வரும். அண்ணா அண்ணா அண்ணான்னு டேங்க் எப்பயுமே சுற்றியே வரும் அந்த குழந்த. டேங்க் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கான காரணமே இந்த குழந்த தான். அந்த குழந்தைய தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா அம்மா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால டிவோர்ஸியாக இருந்திருப்பாங்க கொஞ்ச நாள். அப்புறம் இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணிவிட்டு சந்தோஷம் இல்லாமல் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து தான் பட்ட எந்த விதமான கஷ்டமும் தன்னோட தங்கச்சியை பற்றக்கூடாது, அவளை நல்லா பேம்பர்டாக பார்த்துக்கணுன்ற மாதிரி எந்த கஷ்டமும் அவளை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி அழகாக பார்த்துப்பாங்க. ஸோ வந்து இப்போ எப்படியாவது நிறைய காசு செலவாகும். ஸோ என்ன பண்ணியாவது எப்படியாவது தங்கச்சியை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறது இது பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்றைக்கி போய் சரி நம்ம இன்டர்னாக ஒர்க் பண்ணுற இடத்துல ஜாப் பர்மனெண்ட்டாக கேட்போம். ஸோ ஜாப் பர்மனெண்ட் ஆகிடுச்சுன்னா கூட ஏதோ ஒரு லோன் எடுத்து நம்ம ஏதாவது தங்கச்சிக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே வந்து அவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே போய் ஆஃபீஸில் போய் ட்ரை பண்ணி பார்த்தா தெரிஞ்சது அவங்களுக்கு இன்னும் இப்போ தான் இன்டர்னாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 months போகணும். அப்போ தான் வந்துட்டு பெர்மனெண்ட் பற்றி யோசிக்கவே செய்வாங்க. அப்படிங்கும்போது அவரால் அந்த ஒரு வேவும் வந்து அடைச்சி போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நடந்துகிட்டே அப்படி ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது தான் குனிஞ்சு தலையை கீழே குனிஞ்சிட்டு அப்படியே அந்த கல்லை வந்து எட்டி விட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எட்டி நடந்து வந்துட்டுருக்கேன். ஸோ திடீர்னு வந்து யாரும் முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு நிமிர்ந்து பார்த்தா நம்ம ஜங்குக் தான். டேங் வந்து ரொம்ப க்ளோஸாக நின்றுங்காட்டி ஜங்குக்கு பார்த்தோன்னே ஒரு பயத்தில் அப்படி டக்குன்னு பின்னாடி சாய விழுகலான்னு போகிற டேங் வந்து ஜங்குக்கு அப்படியே வந்து ஹிட் பிடிச்சி அப்படியே காப்பாற்ற. ஸோ அப்படியே நிற்க வச்சுட்டு டேங் வந்து ஜங்குக்கு பார்க்க, ஜங்குக்கு டேங்கை பார்க்க, டேங் வந்துட்டு நீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜங்குக்கு வந்துட்டு நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, டேங் வந்துட்டு டக்குன்னு அவங்க கழுத்தில் இருக்க அந்த செயினை கழட்டி எனக்கு தெரியும் நீங்கள் இதுக்காக தானே வந்தீங்க, நானே உங்ககிட்ட வந்து கொடுக்கணும்னு தான் நினச்சேன், பட் நீங்கள் யார் எங்கே இருப்பீங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியல, தான் கொடுக்க முடியல, இந்தாங்க பிடிங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து கையை பிடிச்சி ஜங்குக்கோட கையில் அந்த செயினை வச்சு டேங் போகலான்னு போகும்போது டேங் வந்து கை பிடிச்சி ஜங்குக்கு எடுத்து இந்த செயின் இனிமேல் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி டேங் கையில் கொடுக்குறாங்க. டேங்க்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேங் ஜங்குக்கு இருந்துட்டு ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்க டேங் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அப்படியே வந்து காஃபி சாப்பிட்டுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ ஜங்குக்கு வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நீ இது எப்படி எடுத்துப்பான்னு எனக்கு தெரியல, பட் தப்பாக மட்டும் நீ எடுத்துக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு ஓகே எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க, பரவாயில்ல என்னவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் ஜங்குக்கு வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து எங்கள் அப்பா வந்து ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ணிக்கும்னு சொல்லிட்டே இருக்காரு. நான் கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்தேன். அன்றைக்கி பார்ட்டியில் அந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம டேங்கிட்ட வந்து சொல்லி முடிக்கும். டேங் வந்துட்டு ஓ அப்படியா, சாரி, நீங்கள் எப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு தெரியாமல் நான் வேறு வந்து உங்களோட லவர் மாதிரி நடிச்சிட்டேன், சாரி அப்படின்ற மாதிரி சொல்ல வந்துட்டு ஜங்குக்கு இருந்துட்டு எனக்கு உன் சாரியெல்லாம் வேணாம், உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்துட்டு ஜங் வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு இருந்துட்டு
தெரிஞ்சோ தெரியாமலோ நீ வந்து என்னோடய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ வந்து நான் அப்போ கல்யாணம் பண்ணி ஆகணும். எங்கள் அப்பாவுக்கு அவங்களோட பேரனையோ பேத்தியோ பார்த்தே ஆகணும். சரி, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்மகிட்ட அங்கே ஒன்று அங்கே இருந்துட்டு நம்ம 2 பேரும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். எனக்கு நீ செகண்ட் மதராரு, என்னோடய குழந்தைய பெற்று கொடுத்துட்டு அப்புறம் நீ போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்லணுன்ட்டு அங்கே வந்துட்டு என்ன விளையாடுறீங்களா, அப்போல்லாம் என்னால் வர முடியாது, உங்களுக்கு உங்கள் குழந்தைய பெற்று கொடுத்துட்டு நான் போயிட்டே இருக்கணுமா, என்னாலலாம் அது முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாட்டேன். அங்கே இருந்திருக்கேன் உடனே ஜங்குக்கு இருந்துட்டு இங்கே பாரு, நான் உனக்கு இதுக்காக நிறைய காசு கூட தரேன், நீ எவ்வளோ ரேட் கேட்குறியோ அது கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஸோ எனக்கு வேறு வழி இல்லை, எனக்கு இதுதான் ஒரே ஒரு ஆப்ஷன், நீ என்னோடய குழந்தைய பெற்று கொடு, ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் என்னோடய ஒய்ஃபாயிரு, அதுக்கப்புறம் நீ கிளம்பி எங்கே வேணாலும் போயிட்டே இரு, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது, நான் உனக்கு இதுக்கான காசு கொடுத்துட்றேன், நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், உன்னோட சேஃப்டிக்கு நான் கேரண்டி அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட அங்கே ஜங்குக்கு சொல்லுன்ட்டு அங்கே வந்துட்டு இல்லை என்னால் அது முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகணுன்ட்டு ஜங்குக்கு இருந்துட்டு 1 நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட ஒரு கார்டை எடுத்து தேங்காய் கொடுத்துட்டு சப்போஸ் அவனோட ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உனக்கு யோசனை இருந்துச்சு, ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா எனக்கு ஒரு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அங்கேருந்து போக தேங்க அப்படியே இந்த கார்டை வாங்கிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் தூக்கி போட்டலான்னு யோசிக்கிறாங்க. சரி எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு டூலில் வச்சுட்டு அப்படியே திரும்ப அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி அவங்க வீட்டுக்கு மேலே வர எப்பயும் போல் அவங்க அப்பா அம்மாவோட சண்டை தான், உன்னால தான் குழந்தைக்கு இப்படி ஆச்சு, உங்களால் தான் குழந்தைக்கு இப்படி ஆச்சுன்ற மாதிரியான சண்டை. அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பெருமூச்சு எடுத்து விட்டுட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பெருமூச்சு எடுத்து விட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அவங்க தங்கச்சி ரூமை தான் பார்த்து போகிறாங்க. தங்கச்சி ரூமுக்கு போனால் அந்த குழந்தை பாவம் பெட்ஷீட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு காது 2 அப்படியே பொத்திட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கோன்னு டேங் போயிட்டு அந்த காதில் இருக்க கையை எடுத்து விட டேங் அந்த குழந்தை கண்ணு திறந்து பார்க்குது. டேங்கை பார்த்தோன்னே அண்ணா அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக அப்படியே போய் டேங்கை ஹக் பண்ணிக்க, டேங்க வந்து குழந்தைய ஹக் பண்ணிக்க, நான் அண்ணா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சாக்லேட் கேக் எடுத்து அந்த குழந்தை கையில் கொடுக்க, அந்த குழந்தை அவ்வளோ ஹாப்பியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா சிரிச்சுட்டே. டேங்கு இதை பார்த்தோன்னே டேங்கு ஃபேஸ்லேயும் அவ்வளோ சிரிப்பு வருது. ஸோ அந்த குழந்தை ஹாப்பியாக உட்காந்து அந்த ஒரு கேக்குக்காக அவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். திடீர்னு அவ்வளோதான் கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தை வந்து வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடறா, ரத்தமாக வாமிட் வருது. டேங்க் தூக்கிட்டு ரெஸ்ட் ரூம்க்கு வராங்க. அப்பா அம்மா கிட்ட கத்துறாங்க, உங்கள் சண்டையை அப்புறம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவை பாருங்கள் அப்படின்ற மாதிரி கத்தவுடனே அவங்களும் ஓடி வர எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. அப்படியே அந்த கொஞ்சம் நேரம் ஆகுது. டேங்க் வந்து அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வராங்க. ஸோ டேங்க் புரியுது, இன்னும் நம்மக்கிட்ட ரொம்ப நாள் இல்லை, சீக்கிரமாக ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை புரிய வருது. ஸோ வந்து இப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு போகும்போது அவங்க கார்டு அந்த ஜங்கு கொடுத்தாரு இல்லையா ஜங்குக்கோட கார்டு, அது வந்து அவங்க கண்ணில் படுது. ஸோ டேங்க் வந்து புரியுது, இதான் ஒரே ஒரு ஆப்ஷன், இது ஒரே ஒரு வழி இது மட்டும்தான் அப்படின்றது புரியுது. ஸோ தங்கச்சிக்காக அவங்க லைஃப்பை கூட பணைய வைக்கிறதுக்கு தேங்க ரெடி. ஸோ அந்த உலகத்துலேயே அவங்களுக்கு முக்கியமானது அந்த குழந்தை தான். ஸோ அந்த குழந்தைக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடி. ஸோ அப்படியே ஃபோன் எடுக்கிறாங்க, கால் பண்ணுறாங்க, நான் மார்னிங் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜங்கு கிட்ட சொல்ல, ஜங்குக்கும் சிரிச்சிட்டே சரி வா மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்படியே நைட் முடிஞ்சு அப்படியே மார்னிங் ஆகுது. நெக்ஸ்ட் டே தான் ஜங்குக்காவோட ஆஃபீஸில் தான் காமிக்கிறோம். தேங்கும் ஜங்குக்காவும் ஆப்போசிட் சீட்டில் உட்காந்துருக்காங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு இதான் நம்மளோட கான்ட்ராக்ட், ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ், அதாவது என்னோட குழந்தை பிறந்து ஒரு 2-3 மாதம் என் குழந்தைக்கான அம்மாவாக நீ இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் நீ என்னோடய குழந்தையோட செகண்ட் மதர் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியக்கூடாது. முக்கியமாக என்னோடய அப்பா அம்மாவுக்கு தெரியவே கூடாது. வெளிப்பார்வைக்கு எல்லாத்துக்கும் நார்மலான ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் மட்டும்தான் தெரியும், மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸோ வந்து படித்து பார்த்து சைன் பண்ண அப்படின்ற மாதிரி கான்ட்ராக்ட் பேப்பரை நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அவங்க முன்னாடி வைக்க அவங்க வந்துட்டு படிச்செல்லாம் பார்க்கல, சைன் பண்ணிடுறாங்க. ஒன்று ஜங்குக்கு வந்துட்டு படித்து பார்க்கல அப்படின்னு கேட்க ஒன்று அவங்க வந்துட்டு எனக்கு உங்களை நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்படியே சைன் போட்டுட்டு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்க ஒரு லம்சம் ஆஃப் அமௌண்ட் கேட்குறாங்க டேங். ஸோ வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே மொத்தத்தையும் கையில் கொடுக்குறாங்க. அப்படியே டேங் வந்து வாங்கிட்டு போகலான்னு போகும்போது ஜங்குக்கு வந்துட்டு மார்னிங் வந்து அப்பா அம்மா மீட் பண்ணணும் ரெடியார் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம டேங்க் சொல்லிவிட்டு அப்படியே போகிறாங்க. போயிட்டு ஹாஸ்பிட்டலில் தான் மணியெல்லாம் கட்டிட்டு தங்கச்சிக்கான ஆப்ரேஷன் ஏற்பாடெலாம் பண்ணுறாங்க. ஸோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ டேங் வந்து ஜங்குக்காவோட அப்பா அம்மா பார்க்குறதுக்கு ஜங்குக்காவோட வீட்டுக்கு போகிறாங்க. டேங் வந்து அப்படியே வாசலில் வந்து நிற்க, ஜங்குக்கு வீட்டிலேருந்து கார் வந்து நிற்குது. ஸோ அப்படியே உள்ளே ஏறி நம்ம டேங் வந்து
ஜங்குக் வீட்டுக்கு தான் போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அப்படி உள்ளே போனால் வாசல்லையே வர வைக்கிறதுக்கு வந்து நம்ம ஜங்குக் வந்து நின்றுட்டுருக்காரு. ஒன்று வந்து நின்னோடனே பாரு டயாங், நான் சொன்ன மாதிரி ஒழுங்காக பண்ணணும், அப்பா அப்பாவுக்கு எந்த விதமான சந்தேகமும் வராத மாதிரி பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஒன்று டயாங் வந்துட்டு ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அப்படியே உள்ளே போகிறாங்க. போனால் நம்ம ஜின் தான். டயாங்கை பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பி. ஓடி வந்து ஹக் பண்ணிவிட்டு வாடா வா, இவ்வளோ நேரமாக உனக்கு வரதுக்கு நான் உனக்கு எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா, வா வா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட உடனே ஜங்குக்கு வந்துட்டுமா அவன் இப்போ தானே வந்தான், நீ சும்மாடா அவனுக்கு தெரியாது உனக்கு பசிக்கும், வா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி போய் கொண்டு போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே டயாங்க்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் மட்டும்தான் இருக்குது. ஃபுல்லாக டயாங்க்கு பிடிச்ச டிஷ் தான். ஸோ டயாங் வந்து யோசிக்கிறாங்க, எப்பட்றா நமக்கு பிடிச்சது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே ஜின்னை வந்து அப்படியே பார்க்க ஜின்னு வந்துட்டு எப்பட்றா உனக்கு பிடிச்சதெல்லாம் இங்கே இருக்குன்னு பார்க்குறியா, நம்ம ஜங்குக்கு தான் சொன்ன உனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு, அதனால தான் சமைச்சு வச்சுருக்கேன், உட்காந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னொரு அங்கே போய் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஹாப்பியாக ஜின் வந்துட்டு இதை சாப்பிட்டு அதை சாப்பிடுன்ற மாதிரி அழகாக ஊட்டி விடுறாங்க. ஆக்சுவலாக டேங்க் வந்து அவங்க வீட்டில் கிடைக்காத ஒரு விஷயம் அவங்களுக்கான பாசம்தான். ஸோ அது வந்து இங்கே வந்து அவ்வளோ நிறைய கிடைக்கிது. ஜின்னும் சரி ஆரமும் சரி ஜங்குக்கும் சரி, ஜங்குக்குமே என்னதான் கான்ட்ராக்ட் மேரேஜாக இருந்தாலும் பாசமாக தான் இருக்காங்க, நல்லா தான் பார்த்துக்குறாங்க. ஸோ வந்து ஜங்குக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்லா சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜங்குக்கு தான் வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க, அப்பா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லு என்னடா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலாக நானும் டேயும் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா, சொல்லவே இல்லை, இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு. அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே நாங்கள் பண்ணிக்கிட்டோம்ப்பா, சாரி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்துருக்கணும், நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு நினச்சேன், அதனால தான் நான் உங்ககிட்ட அப்போவே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஆரம்பிச்சுட்டு இதை பற்றி என்னடா இருக்குது, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எப்படியோ டேங் வந்து நம்ம கூடயே இருந்தால் போதும், எனக்கு டேங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்ல இன்னும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அன்றைக்கி அந்த டே அப்படியே போகுது. ஸோ அப்படியே நைட்டாக ஒன்று டேங் வந்துட்டு ஜங்குக்கு லேட் நைட் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜங்குக்கு இருந்துட்டு என்ன விளையாடுறியாட்டே, கான்ட்ராக்ட் ஏதோ படிச்சு பாருன்னு சொன்னேன், நீ இனிமேல் என் கூட இந்த வீட்டில் தான் இருக்கணும், உங்கள் வீட்டுக்குள்ளே போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேங் வந்துட்டு நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு மார்னிங் போய் எல்லாத்தையும் நீ பேசிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, இன்றைக்கி நைட் நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்கும் சரி வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி அங்கேயே இருந்துடுறாங்க. ஸோ இன்றைக்கி நைட் ஆகுது. டேங் வந்து ஃபஸ்ட்டே ரூமுக்கு போயிடுறாங்க. ஜங்குக்கு ரொம்ப லேட்டாக தான் வந்து ரூமுக்கு போகிறாங்க. போய் பார்த்தா டேங் வந்து ஆல்ரெடி தூங்கிட்டாங்க. ஸோ தூங்கினங்காட்டி சரி ஜங்குக்கு வந்து எதுவுமே சொல்ல சரி ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. ஸோ அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. உடனே வந்துட்டு காலையில் விடிஞ்சோடனே ஜங்குக்கு எழுந்துச்சி பார்க்குறாங்க, பக்கத்தில் டீயாக காணும், எங்கடா இவன் காணும், காலங்காலத்தில் சொல்லாமல் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வெளியில் வராங்க. வெளியில் வந்து பார்த்தா கிச்சனில் தான் நம்ம ஜின்னும் நம்ம டயாங்கும் நின்று குக் பண்ணிகிட்ருக்காங்க. இது நம்ம டயாங் தான், அங்கிள் நான் இது போடட்டுமா, இது கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜின்னு இருந்துட்டு டே நம்மக்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது அங்கிள்னு கூப்பிடாத, மாமனு கூப்பிடுன்னு, தயவு செஞ்சு மாமனு கூப்பிட்ற அப்படின்ற மாதிரி சொல்ல சரிம்மா நான் இவ்வளோ போடட்டுமா அப்படின்ற மாதிரி நம்ம டேங் கேட்க இது போடு, அதையும் கட் பண்ணி போடு, இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அழகாக குக் பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்தோன்னே ஜங்குக்கு ஃபேஸில் அவ்வளோ பெரிய ஸ்மைல் வருது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. 2 பேரும் அழகாக பார்த்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே வந்து அப்படியே ஜங்குக்கு வெளில நடந்து போக நம்ம ஆரம் உட்காந்துருக்காங்க. ஆரம் வந்து ஜங்குக்கை பார்த்தோன்னே பார்த்தியா ஃபைனலாக ஜின்னு கூட பேசுகிறதுக்கும் ஜின்னு கூட குக் பண்ணுறதுக்கும் ஜின் கூடவே இருக்கிறதுக்கும் ஒரு ஆள் கிடச்சிட்டாங்க. ஜின் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கல்ல பார்க்க அப்படின்ற மாதிரி ஆரம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அழகாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே டின்னர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக ஸோ எல்லோரும் அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டே அங்கே போயிட்டு ஜங்குக்கு எப்போயாவது நாங்கள் வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜங்குக்கு இருந்துட்டு தாராளமாக போகலாமா, நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் ஆஃபீஸ் போகும்போது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஆஃபீஸில் போகிறதுக்கு முன்னாடி டயாங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ டயாங்கும் போயிட்டு வீட்டில் போய் சொல்கிறாங்க அப்படி எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, நான் டேட் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு பயங்கரமாக திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, திட்டுறாங்கலாம் பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு டயாங் வந்துட்டு நீங்கள் எனக்காக எதுவுமே பண்ணலை, நானே என் லைஃப்பை பார்த்துக்கிறேன், நீங்கள் இனிமேல் எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நானே என் தங்கச்சிக்கான சர்ஜரி செலவு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே போய் எங்கள் தங்கச்சியை பார்த்துட்டு
இங்கே பாரு பாப்பா, நான் இனிமேல் உன் கூட இருக்க மாட்டேன். ஆனால் நான் அப்பப்போ நான் உன்னை பார்த்துப்பேன், சரியா? நீ பார்த்து பத்திரமா இருக்கணும். எதாக இருந்தாலும் பார்த்தியா, நான் உனக்காக ஒரு ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு உடனே கால் பண்ணணும், சரியா? நீ என்ன இருந்தாலும் சரி, என்ன நேரமாக இருந்தாலும் சரி, நீ எனக்கு கால் பண்ணணும். நான் உடனே உனக்காக இங்கே வந்து நிற்பேன், புரிஞ்சுது? அப்படின்ற மாதிரி சொல்ல அவனு பாப்பா எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அழகாக பேசி முடிச்சுட்டு நம்மகிட்ட அவங்க அங்கேருந்து அப்படியே கிளம்பி நம்ம ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ அப்படியே இன்றைக்கி அந்த டே ஸ்கிப். ஸோ அப்படியே நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரூமில் தான் காமிக்கிறோம். டேங் கரெக்டாக தூங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி போகும். நேற்று தான் ஜங்குக்கு உடனே தூங்கிடாத, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல டேங் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் ரூமில் முடிச்சுட்டே இருக்காங்க. ஜங்கு கொஞ்சம் லேட்டாக தான் வராங்க. அவங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு தனியாக ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கெல்லாம் போய் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு போகிறாங்க. டேங்க்கு தூக்கம்னா தாங்க முடியல, பட் இருந்தாலும் தூங்கக்கூடாது அப்படின்னு கண்ட்ரோலாக உட்காந்துட்ருக்காங்க. கரெக்டாக நம்ம ஜங்குக்கு வரவும் டேங் போய் என்ன ஜங்குக்கு இதை பேசணும்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு ஆமாம் டேங் நம்மகிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி போய் பக்கத்தில் உட்காந்துட்டு டேங் இங்கே பாரு, நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்க, எங்கள் அப்பா அம்மாவும் நல்லா பார்த்துக்கிற, எல்லாம் ஓகே தான். பட் ஸ்டில் நீ அவங்க கூட அவ்வளோ ஒன்றும் க்ளோஸ் ஆக வேண்டாம். சப்போஸ் நாளைக்கு நீங்கள் போகும்போது அப்புறம் உனக்கும் ஹர்ட்டிங்காக இருக்கும், எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஹர்ட்டிங்காக இருக்கும். ஸோ நீ ரொம்ப க்ளோஸ் ஆகாமல் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவும் டேங்க் அழுகையே கண்ணுலேருந்து பலபலன்னு தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிடுது. உடனே ஜங்குக்கு நீங்கள் பாரு நீ அழுகணும், நீ கஷ்டப்படணும்லாம் நான் அதை சொல்ல கிடையாது, தயவு செஞ்சு நீ புரிஞ்சுப்பேன் நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே டேங்க் எனக்கு புரியுதுண்ணா, இனிமேல் என்னோடய லிமிட்டில் இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே ஜங்குக்கு இங்கே பாரு நீ லிமிட்டெல்லாம் பேச வேண்டாம், இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அப்படியே டேங் இப்படி ஷோல்டரில் சாய்ச்சிக்கிறாங்க. சாய்ச்சி அப்படியே பேட் பண்ணி கொடுக்குறாங்க. உடனே டேங்கும் ஓகே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஓகே ஆன உடனே ஜங்குக்கு அப்படியே டேங்கோட ஃபேஸை கப் பண்ணிட்டு அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே நம்ம டேங் அப்படியே டக்குன்னு ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நான் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் கிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்க டேங்க் நீங்கள் பண்ணலாம், நீங்கள் என்னோடய ஹஸ்பண்ட், உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, ஆனால் நான் இப்போதைக்கு இதுக்கு ரெடி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே ஜங்குக்கு ஓகே, நானும் உன்னை கம்பல்லாம் பண்ண மாட்டேன், உனக்கு எப்போ ஓகே, நீ எப்போ ரெடின்னு சொல்கிறியோ அப்போ தான் நமக்குள்ளே இதெல்லாம் நடக்கும், நான் உன்னை கம்பல்லாம் பண்ண விரும்பலட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு போய் அவங்க பாட்டுக்கு அவங்க அந்த சைட் படுத்துக்கிறாங்க, அவங்க இந்த சைட் படுத்துக்கிறாங்க. ஸோ அன்றைக்கி அப்படி அந்த நைட் ஸ்கிப். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜங்குக்கு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. வந்துட்டு அவங்க கையில் ஒரு காஃபி கப்போடு அப்படியே வராங்க. ஜங்குக்கு இங்கே பாருங்கள், உங்களுக்காக காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எந்திரிங்க ஜங்குக் அப்படின்ற மாதிரி எழுப்ப ஜங்குக்கு அப்படியே எஞ்சி உட்காராங்க. அவங்க குட் மார்னிங் ஜங்குக் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி ஸ்மைலோட சொல்ல. ஜங்குக்கும் அழகாக ஒரு குட்டி ஸ்மைல் வருது. அப்படியே காஃபியை வாங்கிக்கிறாங்க. வாங்கி முடித்த உடனே அவங்க ஒரு கால் வருது. ஒன்று அவங்க அந்த கால் எடுத்து பேசிட்டு ஐயோ அப்படியா ஓகே நான் உடனே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை டக்குன்னு கட் பண்ணிட்டு ஜங்கு எனக்கு ஒரு எமர்ஜென்சி, நான் சீக்கிரம் இங்கேருந்து போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்க போகலான்ட்டே என்னாச்சு ஏதாவது பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை நான் சொல்கிறேன், எனக்கு இப்போ டைம் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் போக உடனே ஜங்குக்கு டேங் அப்படின்னு கூப்பிட டேங் திரும்பி பார்க்குறாங்க. கார் எடுத்துக்க ஓட்டுறேன் டேங் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஓகே உனக்கு ட்ரைவ் பண்ண தெரியல? எனக்கு தெரியும் ஜங்குக்கு, சரி அப்போ கார் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்படின்னு ஜங்கு டேங் எப்படி கீழே போய்ட்டு கார் எடுத்துகிட்டு அவசரமாக போகிறாங்க. ஜின்னு ஆரம்பிக்கிட்ட கூட சொல்லலை, அவங்க அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. இன்னும் இப்படி டைம் ஸ்கிப். ஸோ டேங் எங்கே போனாருன்னா அவங்க தங்கச்சிக்கு திடீர்னு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருக்கும். ஸோ அப்படியே அந்த கார்லேயே போய் தங்கச்சியை கூப்பிட்டுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ரேஷனுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே ஆரம்பிக்குது. டேங் கிட்ட மணி இருக்குல்ல இப்போ, ஸோ அந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஆரம்பிக்குது. இன்னும் அவங்க அப்படியே அழுதுகிட்டே வெளில நின்றுட்டுருக்காங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வெளில நின்றுட்டுருக்காங்க. நம்ம டேங்க்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அழுதுகிட்டே அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே கண்ணமெல்லாம் அப்படியே செவந்து போச்சு. அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கேன். உடனே டாக்டர் வெளில வராங்க. நாங்கள் எங்களோட முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்களோட எஃபர்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறோம், நல்லபடியாக அமையும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சைன்லாம் வாங்குவாங்கல்ல, அதெல்லாம் சைன்லாம் வாங்கிட்டு அப்படியே போகிறாங்க.
டேங் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே வெளில நின்றுட்டுருக்காங்க. உடனே வந்துட்டு டக்குன்னு வந்து டேங் வந்துட்டு யாரோ ஷோல்டரில் வந்து பிடிக்கிற மாதிரி தெரியுது. யார்டா அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம ஜங்குக் தான் வந்து நின்றுட்டு, டேங் இங்கே பாரு அழாத, ஒன்றும் ஆகாது தங்கச்சிக்கு, நாங்கள்லாம் இருக்கோம்ல, அப்படியே விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டாக நம்ம ஆரம்பிச்சு எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டு அப்படியே வந்து டேங் வந்து கவர் பண்ணுறாங்க. இங்கே பாரு டேங், ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கிட்டே ஏன் முன்னாடியே சொல்லலை? முன்னாடியே சொல்லியிருந்தா இதை விட பெரிய ஹாஸ்பிட்டலில் வச்சு நம்ம பத்திரமா தங்கச்சியை பார்த்துட்டு இருந்திருக்கலாம்ல, நீ ஏன் சொல்லலை அப்படின்ற மாதிரி நம்ம ஜின் கேட்க, ஜின்னு பார்த்த உடனே டேங்கால முடியலை. ஆக்சுவலாக தன்னோட சொந்த அம்மாவை விட ஜின்னை தான் வந்து இப்போ அம்மாவை பார்க்குறாங்க. ஏன்னா ஜின்னு அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு டக்குன்னு போய் ஜின்னை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க டேங். ஆனால் ஜின்னு வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, இன்னும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்களாம் இருக்கோம்ல, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ வந்து 3 பேருமே அந்த இடத்துல வந்து சப்போர்ட்டிவாக வந்து நிற்கிறாங்க டேங்க்கு. இது அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது டேங்க்கு. அதுவும் ஜங்குக்குலாம் வந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க நம்ம டேங்கை. ஸோ வந்து அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப். ஸோ அப்படியே ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு டாக்டர் எல்லாம் வெளில வந்து ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் இவங்கெல்லாம் போய் உள்ளே போய் தங்கச்சி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே டேங்க் உயிரே வருது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்புறம் அன்னையிலேருந்து ஒரு 2-3 டேஸ் வந்து டேங்க் வந்து நம்ம பாப்பா கூட தான் இருக்காங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து எதுவுமே கேட்டுக்கல, நீ வரணும் இல்லை எதுவுமே சொல்லலை, பார்த்துக்கிறாங்க. கரெக்டாக ப்ராப்பராக டேங்க்கு 3 வேளையும் பாப்பாவுக்கும் டேங்க்கும் சாப்பாடு வந்துடும் வீட்டிலேருந்து. அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. ஸோ அப்படியே ஒரு 2-3 நாள் கழித்து பாப்பாவை டிஸ்சார்ஜ்லாம் பண்ணிவிட்டு வீட்டிலலாம் கொண்டு விட்டுட்டு அவங்க அம்மா வந்து நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா தான் நம்ம டேங் வந்துட்டு ஜங்குக் மேன்ஷன், அது ஜியான் மேன்ஷனுக்கே வராங்க. ஸோ அப்போ நம்ம டேங் தான் அப்படி ஜியான் மேன்ஷனுக்குள்ளே வராங்க. வந்தால் ஆரம்பிச்சுட்டு இருந்தால் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. டேங்கை பார்த்தோன்னே டேங், பாப்பா ஓகேவா, எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, ஓகேம்மா ஓகே, எல்லாம் நல்லா இருக்காங்க, பாப்பா நல்லா இருக்கா, அம்மா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் ஜின் வந்துட்டு சரி போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம டேங்கும் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வராங்க. வந்துட்டு நம்ம ஜின் கிட்ட, இன்னைக்கு நான் அந்தம்மா குக் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் டேங் பரவாயில்ல, நீ ரெஸ்ட் எடுட்ட, அங்கே இப்போ தானே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் குக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டேங் வந்துட்டு இல்லை இன்றைக்கி நான் தான் குக் பண்ணுவேன், நான் தான் என் கையால் உங்கள் எல்லாத்துக்கும் குக் பண்ணி தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஜின்னு வந்துட்டு ஓகே ஃபைன் அவன் விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. போய் நம்ம டேங்கும் பார்த்து எல்லாத்துக்கும் என்ன பிடிக்குமோ அதெல்லாம் குக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே வராங்க. வந்து நம்ம டேங்க் பார்த்தோன்னே ஜங்குக்கு ஒரு சின்ன ஒரு ஹாப்பி, டேங்க் இங்கே திரும்ப வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங்க் போயிட்டு ஜங்குக்கு போயிட்டு என்கிட்ட பாப்பா ஓகே தான் அப்படின்ற மாதிரி கேட்க, பாப்பா எல்லாம் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்க, நான் தான் குக் பண்ணியிருக்கேன், வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்னும் ஜங்குக்கு வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி போயிட்டு ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு வராங்க. ஸோ 3 பேரும் அழகாக உட்காந்து சாப்பிட்றாங்க. டேங் அவ்வளோ சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க. டேங் பார் செம்மையாக குக் பண்ணியிருக்கேடா, உன் கைக்கு வந்து தங்க வளையல் தான் செஞ்சு தங்க காப்பு தான் செஞ்சு போடணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம்பிச்சல எல்லாரும் சிரிச்சிட்டு இப்படி அழகாக வந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஸோ அன்றைக்கி நைட் ஆகுது. ஸோ ஜங்குக்கு ஃபஸ்ட்டே வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ டேங் வந்துட்டு பின்னாடி போகிறாங்க. ஒரு மில்க் எடுத்துகிட்டு பின்னாடி போகிறாங்க. நீ போயிட்டு ஜங்குக்கு வந்துட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூங்கலான்னு போகிறாங்க. உடனே டேங் வந்துட்டு ஜங்குக் அப்படின்ற மாதிரி கூப்பிட ஜங்குக்கு திரும்பி பார்க்குறாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சொல்லிட்டேன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அது நான் இப்போது எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கேன் ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்ல, புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நம்ம எதுக்காக இந்த கான்ட்ராக்ட் போட்டோமோ அதுக்கு நான் இப்போது ரெடியாக இருக்கேன் ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜங்குக்கு வந்துட்டு ஆர் யூ ஷுர் டேங் அப்படின்ற மாதிரி கேட்க, ஷுர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு கேன் ஐ கிஸ் யூ அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு கேட்க வந்துட்டு அங்கே வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜங்குக்கு அப்படியே ஸ்லோவாக போய் அப்படியே அப்படியே சாஃப்டாக வந்து டேங்கோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு கேன் ஐ கிஸ் ஆன் யுவர் நெக் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கேட்க டேங் வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே பண்ணுறாங்க. அப்படியே நெக்லேயும் வந்து நெக்கில் கிஸ் மேக் பண்ணுறாங்க. அப்படியே வந்துட்டு மறுபடியும் ஜங்குக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸு ஜங்குக் ப்ளீஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, பெர்மிஷன்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்ல, ஜங்குக்கு இருந்துட்டு ஆர் யூ ஷுர், அதுக்கப்புறம் வேறு எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஜங்குக், உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க, ப்ளீஸ் இப்போ பேசாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்ல, ஜங்குக்கு இருந்துட்டு ஓகே டென்ஷன் ஆகாது இன்னும் அழகாக இருக்கேன் பார்க்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவங்க இந்த ப்ராசஸ்லாம் அப்படியே முடிய. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்
நம்ம ஜங்குக் தான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் தான் எந்திரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வெளில வராங்க. வெளில வந்து பார்த்தா நம்ம டேங் நல்லா பார்த்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு சரி தூங்கட்டும்னு விட்டுறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா டேங் வந்து எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு டேங் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே டேங் வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகணும், ஆனால் எனக்கு வலிக்குதே, என்னால் நடக்க முடியல ஜங்குக்கி அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு ஓகே ஃபைன் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் வார்ம் வாட்டர்லாம் பாத் டப்பில் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு அங்கே தூக்கிட்டு போய் அந்த பாத் டப்பில் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வார்ம் வாட்டரில் உட்காந்துருந்தேன்னா யூ வில் ஃபீல் ப்ரிப்பேர்டாக. ஸோ அதுக்கப்புறமா நீ வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஒன்று டேங் வந்துட்டு ஓகே ஜங்குக் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்ல. தேங்க்யூலாம் நீ ஒன்றும் சொல்லலான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து போக. ஸோ டீசஸ் எல்லாம் இப்படி ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜங்குக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து நம்ம டேங்கை பாசமாக பார்த்துக்கிறாங்க. டேங்கும் வந்து ஜங்குக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃபேமிலி புரிஞ்சுக்கிட்டு அழகாக இருக்காங்க. ஸோ இப்போ 5 டே தான் காமிக்கிறோம் மார்னிங். ஸோ மார்னிங் நம்ம ஜின் வந்து குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம டேங் போய் பார்க்குறது வந்துட்டு அம்மா குக் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆமாம் குக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. என்ன குக் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ரேமன் குக் பண்ணிகிட்ருக்கேன் டேங் அப்படின்ற மாதிரி சொல்ல. டேங்கும் போயிட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு ஒமட்டிக்கிட்டு வருது. உடனே போயிட்டு பக்கத்தில் இருக்க வாஷ்ரூம் போய் அப்படியே வாமிட் எடுக்கிறாங்க. ஜின் பின்னாடியே போய் தலையெல்லாம் பிடிச்சிட்டு என்னாச்சு டேங் என்னாச்சு அப்படி ஓகே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே தான் நினைக்கிறேம்மா ஓகே தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வாமிட் எடுத்துகிட்டே இருக்காங்க. சுத்தமாக முடியல. ஸோ வாமிட் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உட்கார வைக்கிறாங்க சோஃபாவில். உட்காந்துட்டே இருக்கும்போது டேங் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஜின் மேலே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. ஒன்று ஜின் வந்துட்டு ஆரம்பிக்கிட்டேன் டாக்டர் வர சொல்லுங்கள், சீக்கிரம் டாக்டர் வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல. டாக்டரும் அப்படியே வராங்க. வந்துட்டு டேங்க்னு செக் பண்ணி பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, நீங்கள் 2 பேர் தாத்தா பாட்டியாக போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். 2 பேத்துக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஓகே சீக்கிரத்தில் நமக்கு வந்து ஒரு பேபி வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஹாப்பியோன்னே ஜின்னு வந்துட்டு டக்குன்னு வந்து நம்ம ஜங்குக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஜங்குக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்தோடனே வந்துட்டு இதுக்குமா இவ்வளோ அவசரமாக வர சொல்கிறீங்க என்ன சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்க. ஒன்று ஐ ப்ரௌட் ஆஃப் யூ மை சன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம போய் எப்படியே நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கணும். ஜங்குக்கு வந்துட்டு என்னப்பா ஆச்சு என்ன ஆச்சுமா அப்படின்ற மாதிரி கேட்க. என் அப்பாவாக போகிறல அதான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல. அம்மா அப்பா என்ன சொல்கிறீங்க? ஆமாம் இப்போ தான் டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பி. டீ எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க. டீ ரூமில் தான் இருக்கான் போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல. குட்டு மேலே ஓடுறாங்க. ஓடி போயிட்டு அங்கே பார்த்தா டேங் வந்து பெட்டில் அப்படியே உட்காந்துருக்காங்க, சாஞ்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்படியே சிரிப்போடு உட்காந்துட்ருக்காங்க. இன்னும் ஜங்குக்கு போய் பக்கத்தில் உட்காந்துட்டு டேங்கோட கை பிடிச்சிட்டு தேங்க்யூ டேங் தேங்க்யூ ஸோ மச், நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா, சரி அதெல்லாம் விட உனக்கு என்ன வேணும் கேளு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி கேட்க. ஒன்று ஜங்குக்கு டேங் வந்துட்டு எனக்கு ஒன்றும் வேணாம் ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி கேட்க. எதாக இருந்தாலும் கேளு டேங் உனக்கு என்னவாக இருந்தாலும் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஜங்குக்கு டேங் வந்துட்டு எனக்கு ஒன்றும் வேணாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க. சந்தோஷமாக இருக்கீங்களாவா, ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா, இந்த நாளுக்காக தான் நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவேன்ட்டு வந்துட்டு எனக்கு அது போதும் ஜங்குக்கு, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அது போதும். என்ன இந்த கான்ட்ராக்ட் நம்ம போட்டது இதுக்காக தானே, நான் அப்படி சந்தோஷம் இல்லாமல் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல. வந்துட்டு ஆமாம் ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. சீக்கிரமாக இந்த குழந்தை வரப்போது நீ பேத்தி கொடுக்க போகிற அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல. டேங் மனசுக்குள்ளேயே சீக்கிரமாக நான் இங்கேருந்து போக போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. உடனே ஜங்குக்கு வந்துட்டு என்ன டேங் இனிமேல் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஜங்குக்கு வந்துட்டு டேங் சொல்ல. ஜங்குக்கு இருந்துட்டு இனிமேல் நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்கணும், நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஓகே ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. அன்றைக்கி அந்த நைட் அப்படியே அந்த ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் டேங் வந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே பார்த்தா பக்கத்தில் ஜங்குக்கு நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்கு இதுக்கு இவ்வளோ கிட்ட நின்றுட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் பயந்துடுறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு உனக்கான பிரேக்ஃபாஸ்ட்டோட நின்றுட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெட்லேயே அப்படியே உட்கார வச்சு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு அந்த வெஜிடபிள் சாலட் இருக்கும் இல்லையா, ஸோ க்ரீன் சாலட், ஸோ அதுதான் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. வச்சு டேங் வந்து இதை பார்த்துட்டு இது என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்க. இதுதான் நீ சாப்பிடணும், தான் உனக்கும் நல்லது பேபிக்கும் நல்லது சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஜங்குக்கு எனக்கு இதெல்லாம் பிடிக்காது ஜங்குக்கு வேணாமே அப்படின்ற மாதிரி சொல்ல. டேங் நீ தான் சாப்பிட்றாங்கணும் சாப்பிடுன்ற மாதிரி சொல்ல.
எனக்கு பிடிக்கல ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே ஜங்குக் வந்துட்டு உனக்கு பிடிக்கலனாலும் சாப்பிடு, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா, நல்லா தான் இருக்கும் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல. வந்துட்டு அங்கே வந்துட்டு அப்போ நீங்களே சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்ல. வந்துட்டு ஜங்குக் வந்துட்டு என் வயிற்றுல எப்பப்பா இருக்குது, உன் வயிற்றுல தானே பாப்பா இருக்குது, நீ தானே சாப்பிட்ணும் சாப்பிடுன்ற மாதிரி சொல்லி கம்மி அப்படின்ற மாதிரி ஊட்டி விட வந்துட்டு அவங்களால முடியாமல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வாமிட் வந்துட்டு குடுன்னு ஓடி போகிறாங்க. என்னாச்சு டேங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் பின்னாடியே போக வாமிட் எடுக்க நம்ம டேங் வாமிட் எடுக்க ஜங்குக் தலையை பிடிச்சிட்டு சரி ஒன்றும் இல்லை பார்த்து ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு டேங் நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே ஜின் வந்து சத்தத்தை கேட்டுட்டு வராங்க. ஓடி வந்து பார்த்தோன்னே டேங் பார்த்துட்டு என்னாச்சு டேங் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க ஒரே வாமிட்டிங்காக இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே அந்த வந்து ஜின் வந்துட்டு இதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட் கொடுத்தாங்களே இது நீ போட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க அது நான் போட்டுக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்ல. அது போடணும் டேங் அப்போ தான் கொஞ்சமாவது வாமிட் கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க. உடனே ஜங்குக்கோட தலையிலேயே ஒரு அடி போட்டுட்டு டேப்லெட் கொடுக்காமடா சாப்பாடு கொடுப்பேன் அறிவு கட்டவனே அப்படின்ற மாதிரி திட்டிட்டு டேப்லெட்லாம் எடுத்து கொடுக்க. ஸோ வந்து டேங் வந்துட்டு எல்லோரும் ரொம்ப அழகாக பேம்பர்டாக பார்த்துக்கிறாங்க. ஸோ இப்படியே வந்து 3 months வந்து அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம டேங்க் வந்துட்டு கரெக்டாக 5 months ஆகுது. டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு தான் போயிருக்காங்க. ஸோ செக்கப்பில் பண்ணி முடிச்சுட்டு டாக்டர் சொல்கிறாங்க பேபியும் ஹெல்த்தியாக இருக்குது, மாமும் ஹெல்த்தியாக இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஜங்குக்கு வந்துட்டு இல்லை டாக்டர் இப்போ எது சாப்பிட்டாலும் வாமிட் எடுத்துகிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல. அது இந்த டைமில் கொஞ்சம் நார்மல் தான் ஜங்குக், ஸோ கொஞ்சம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஓகே இப்போ கால் வலிக்கு இதெல்லாம் சொல்கிறான். ஆமாம் கொஞ்சம் வெயிட் ஏறுதில்ல, அவங்க வெயிட்டும் ஏறுது, பேபியோட வெயிட்டும் ஏறுதில்ல, ஸோ அப்போ வந்து அப்படி தான் இருக்கும், காலாம் வலிக்கும், கொஞ்சம் அமுத்தி விட்டிங்க வார்ம் வாட்டர்லாம் வச்சு ஒத்தடம் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொல்ல. ஆனால் ஜங்குக்கு வந்து இதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. கேட்டுட்டு ஜங்குக்கு வந்து திடீர்னு ஒரு கால் வருது. அந்த கால் பேசுறதுக்காக அப்படி வெளியில் போகணும். டாக்டர் வந்துட்டு ஜெயாங்க பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப லக்கி தெரியுமா, உங்களை அவ்வளோ உங்கள் ஹஸ்பண்ட் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. டேங் வந்துட்டு ஆமாம் உண்மையுமே ஜங்குக்கோட ஒய்ஃப் ரொம்ப லக்கி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. டாக்டர் வந்துட்டு என்ன சொன்னீங்க, இல்லை ஒன்றும் இல்லை தேங்க்யூ டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேங் அப்படியே வெளியில் வர. ஸோ ஜங்குக்கு அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ வந்து டேங்க்கு வந்து ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. டேங்குக்கு வந்து ஜங்குக்கு விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. ஏன்னா இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறவங்களும் யாருக்கு தான் பிடிக்காது. பட் ஸ்டில் இருந்தாலும் ஜங்குக்கு வந்து ஜஸ்ட் செகண்ட் மதர், அவங்க பேபிக்கு இன்னொரு செகண்ட் மதர் தான் நான் அப்படின்றது வந்து டேங்க்கு வந்து உறுத்திட்டே இருக்குது. சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அவருக்கு இன்னும் அவரோட ஃபீலிங்ஸ் பற்றி ஷுவர் கிடையாது, என்ன பார்க்குறோம் அப்படின்றது தெரியாது. பட் ஸ்டில் டேங்கும் சரி பேபியும் சரி ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ இப்போ 5 day தான் காமிக்கிறோம். டேங் தான் உட்காந்துட்டு டேங்க்கு இப்போ வந்து 8 months ஆகிடுச்சு. ஸோ பெல்லிலாம் நல்லா பெருசாகிடுச்சு. டேங் வந்து அப்படியே வந்து பவுட் பண்ணிட்டு சோகமாக உட்காந்துருக்காங்க. ஒன்று ஜங்குக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டு என்னாச்சு டேங் அப்படின்ற மாதிரி கேட்க. அதுக்கு வந்து ஜங்குக்கு இப்போ நிறைய சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன், ரொம்ப குண்டாயிட்டேன் பாருங்கள், இவ்வளோ குண்டாக இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி கண்ணாடியை பார்த்துட்டு சொல்ல. உடனே ஜங்குக்கு வந்துட்டு அப்போல்லாம் ஒன்றும் இல்லை டேங், ஆக்சுவலாக நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க பாரு, உன் கண்ணெல்லாம் நல்லா பிஸ்குன்னு அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி கண்ணை தொட்டிக்கல அப்படின்னு டேங் வந்துட்டு போங்க ஜங்குக்கு, நீங்கள் சமாதானப்படுத்துறதுக்காக சொல்கிறீங்க, நான் ரொம்ப குண்டாயிட்டேன், ரொம்ப பப்ளி ஆகிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம டேங் சொல்ல. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு ஜோ டேங்கா நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா, அது முக்கியமான இந்த பெல்லி பாரு, பேபி பெல்லி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பெல்லி வந்து போய் தொட்டு பார்க்குறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்து டேங் வந்துட்டு போங்க ஜங்குக்கு, நீங்கள் என்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்கிறீங்க, எனக்கு பாருங்கள் என் ட்ரெஸ் எதுவுமே எனக்கு சேரல தெரியுமா, எல்லாமே எனக்கு பெருசாகிடுச்சு, நான் நிறைய சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன், நான் சாப்பாடு கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஜங்குக்கு இருந்துட்டு டேங் எப்படிலாம் சொல்லக்கூடாது, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ல இப்படிலாம் சொல்லக்கூடாது, இப்போ ப்ரெக்னென்சியோட பெல்லி தான் அவ்வளோ பெருசாக இருக்குது, நீ ஒன்றும் குண்டாகலை சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உனக்கு வேறு ட்ரெஸ் தானே பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க. அது டேங்க் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ போயிட்டு இப்படி உட்காந்துட்ருக்கேன். சரி வா சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டேன். டேங் வந்துட்டு சாப்பிட்லாம், பட் நான் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன், நீங்கள் எனக்கு கம்மியான சாப்பாடு எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஜங்குக்கு வந்துட்டு ஓகே நான் கம்மியான சாப்பாடு தானே எடுத்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து வெளியில் போக நம்ம டேங்கும் முன்னாடியே போகிறாங்க. ஸோ வந்து ஜங்குக்கு வந்து நிறைய சாப்பாடு, அதாவது 2 ஆளுக்கு தேவையான அவ்வளோ சாப்பாடு இருக்காங்க. இந்த ஜங்குக்கு போயிட்டு ஒரு டேங்க் போய் உட்காந்துட்டு ஜங்குக்கு நான் உங்கள்கிட்ட சொன்னல சாப்பாடு கம்மியாக எடுத்து வைங்க, நீங்கள் இவ்வளோ சாப்பாடு எடுத்து வச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி உனக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டுட்டு மிச்சத்தை நீ மிச்சம் வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ம டேங்க் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட ஃபுல் சாப்பாடையும் அவங்க காலி பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக அதுவே உங்களுக்கு பத்தல, எக்ஸ்ட்ரா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேபி பில் எப்படி தடவி பார்த்துட்டு உட்காந்துட்டு ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. யாரும் பார்த்துட்டு டேய் உங்களுக்கு பசிக்கல, உனக்கு சாப்பாடு கம்மியாக வேணும் தானே சொன்னேன், இப்போ என்னடானா நீ அப்படின்னு பேச வரதுக்கு ஜங்குக்கு இருந்துட்டுப்பா அமைதியாங்க, ஒன்றும் இல்லை டேங்க சாப்பிட்டுட்டேல அப்படின்ற மாதிரி சொல்ல, சாப்பிட்டேன் போய் டேப்லெட் போட்டு ரூமில் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் டேங்க முடியும் எந்திச்சு இப்படி போக உடனே ஜங்குக்கு இருந்துட்டுப்பா அவங்ககிட்ட அதெல்லாம் சொல்லாதீங்கப்பா, அவன் வந்து இப்போ ஒரு ஆள் இல்லை 2 பேர், ஸோ இப்போ 2 பேத்துக்கான சாப்பாடு தானே அவன் சாப்பிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஆரம்பிச்சுட்டு இல்லைடா அவன் தான் பசிக்கல கம்மியாக சாப்பிட்ப்பா அதெல்லாம் சொல்லாதீங்கப்பா, காலையிலே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான் நான் குண்டாயிட்டு நிறைய சாப்பிட்றேன் அப்படின்னு, நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா அவன் இன்னும் ஃபீல் பண்ணுவான், அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம டேங் வந்து அவ்வளோ அழகாக நம்ம ஜங்குக்கு வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ இப்படி டீசஸ்லாம் அப்படி ஸ்கிப் ஆக இப்போ ஒரு நாள் தான் நம்ம டேங் வந்துட்டு கார்டனில் உட்காந்துட்டு அவங்க பெல்லி அப்படியே தடவி கொடுத்துட்டு பேபி பெல்லி அப்படியே தடவி கொடுத்துட்டு அப்படியே பூவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. திடீர்னு டேங்க கூப்பிட்ற சத்தம் கேட்குது, யாரோ டேங் அப்படின்னு. டக்குன்னு திரும்பி பார்த்தா அவங்க தங்கச்சி இருப்பா இல்லையா, ஸோ குட்டி பாப்பா அவள் தான் வந்திருக்கா. ஸோ வந்தோடனே அவளை பார்த்தோன்னே டேங்கு அவ்வளோ ஹாப்பியாக கொடுக்கணும்னு ஓடி வந்து நம்ம டேங்கை ஹேக் பண்ணிக்கிறா. ஸோ வந்து நம்ம டேங்கும் அவளை ஹேக் பண்ணிக்கிறாங்க. பாப்பா நீ எப்படியே வந்த, யாருன்னு கூட்டிகிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே பாப்பா வந்து அப்படி திரும்பி கை காமிக்கிறா. பார்த்தா நம்ம ஜங்கு தான். நம்ம டேங் வந்து அவங்க பாப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார், பட் வெளியில் என்ன தான் சொல்லலைனாலும் தன் தங்கச்சியை பார்க்கணும் அப்படின்னு தோணியிருக்கும். ஸோ டேங் சொல்லாமல் ஜங்குக்கு புரிஞ்சுக்கிட்டு அந்த பாப்பாவை கூட்டிகிட்டு வந்திருப்பார். ஸோ வந்து அப்படியே அந்த பாப்பா பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பி டேங்க்கு அந்த பாப்பா கூட அப்படியே வந்து பேசிட்டு விளையாடிட்டு இப்போ வந்து பாப்பாவும் டேங்கும் அப்படியே பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ டேங் வந்துட்டு அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கத்தவனே பாப்பா வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவா பேபி கேக் அப்படின்ற மாதிரி சொல்லு. பேபி கேக்கா, ஓ பேபி கேக்கெல்லாம் பண்ணுமா அப்படின்னு பாப்பா கேட்க, நல்லாவே பண்ணுமே உன் கை கூட அப்படின்ற மாதிரி சொல்லி கையை வந்து அப்படியே அடி வயிற்றில் அப்படியே வைக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் பேபி டக்குன்னு அப்படியே ஒரு கேக் பண்ணுது. இது ஃபீல் பண்ணும்போது அந்த பாப்பாவுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஐ டேங்கா போய் அழகாக கேக் பண்ணுது டேங்கா, இன்னொரு தடவை அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னொரு தடவையா பாப்பா அடிக்கடியெல்லாம் பண்ணாது, பாப்பாவுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அழகாக பேசிக்கிறாங்க. பேசலாம் முடிச்சுட்டு நம்ம டேங் வந்து நம்ம ஜங்குக்கு போய் பாப்பாவை போய் அவங்க வீட்டில் விட்டு ஸ்கூல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ போய் வாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு விட்டுட்டு அப்புறம் நைட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்து நம்ம டேங் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஜங்குக்கு தான் போய் பக்கத்தில் உட்காந்துட்டு பேபி கேக் பண்ணும், நானும் அதை பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே டக்குன்னு போய் டேங்கோட பெல்லியில் அப்படியே கை வச்சோடனே டேங்க் வந்து அந்த டைமில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால டக்குன்னு வந்து முழிப்பு தட்டிடுது. ஆனால் வந்துட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அது வந்து அது அப்பாவுக்கும் பையனுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு விஷயம், இதில் அம்மா அலோட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜங்குக்கு என்னாச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அது இல்லை காலையில் பாப்பா கிட்ட நீ சொல்லிகிட்டு இருந்தேன்ல பேபி கிக் பண்ணணுன்னு, அதுதான் கிக் பண்ணுதா இல்லையான்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ என்ன உங்களுக்கு பேபி கிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்ல தானே, கை எங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடு ஒரு ஸ்டொமக்கில் அப்படியே வைக்கிறாங்க. வச்சோன்னே கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே டக்குன்னு கிக் பண்ணுது பேபின்னு. ஜங்குக்கு வந்து இதை ஃபீல் பண்ணிட்டு அழகாக இருக்குது அழகாக கிக் பண்ணுது இன்னொரு தடவை ஜங்குக்கு அது நீங்கள் நினச்ச அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள டக்குன்னு இன்னொரு தடவை கிக் பண்ணிவிடுது. பார்த்தியா அம்மா உனக்கு கிக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, நீ எனக்கு கிக்கே பண்ண மாட்டேன், ஆனால் அப்பா கேட்டோடனே ஒரு தடவைக்கு 2 தடவை கிக் பண்ணுறல அப்படின்ற மாதிரி நம்ம பேபி ஸ்டொமக்கை பார்த்து நம்ம டேங் சொல்லணும். ஜங்குக்கு இருந்துட்டு அது யாரோட குழந்தை என்னோட குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஸ்டொமக்கில் போய்ட்டு அப்படியே கிஸ் பண்ணு அப்படின்னு டேங் வந்துட்டு அப்படின்ற மாதிரி 3 பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று ஜங்குக்கு வந்துட்டு என்னாச்சு டேங் அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஜங்குக்கு திரும்ப கிஸ் பண்ணுவேன். டேங் வந்துட்டு ஜங்குக்கு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அது வந்து என்னாச்சுட்டே அவங்க எதாக இருந்தாலும் சொல்லு, அது ஒரு நிமிஷம் உங்களை காது இங்கே கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, காதில் போய் டேங் வந்து எதுவும் சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு டேங் இந்த டயத்தில் பண்ணக்கூடாது டேங் உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது எனக்கு ஒன்றும் ஆகாது ஜங்குக்கு, நான் டாக்டர்கிட்ட கேட்டுட்டேன் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ஜங்குக்கு இருந்துட்டு இல்லை டேங் உனக்கு தான் வலிக்கும் பார்த்துக்கும், எனக்கு வலிக்கலாம் செய்யாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜங்குக்கு இருந்துட்டு
அப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு போய் கிஸ் பண்ணலான்னு போக நம்ம டேங் வந்துட்டு ஜங்குக்கு முடிஞ்ச அளவுக்கு ஜென்டிலாக ஸ்லோவாக அப்படின்ற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுறேன், ஜென்டிலாக இருக்கேன், ஸ்லோவாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ இப்படி நடக்குது. ஸோ இப்படி டேஸ் ஸ்கிப். ஸோ இந்த இப்படி 9 months இப்படி முடியுது. ஸோ இப்போ டெலிவரி டைம் இப்படி கிட்ட நெருங்குது. ஸோ அப்போ வந்து ஒரு ஃபைன் டே நம்ம டேங் வந்துட்டு அப்படி பெட்டில் உட்காந்துட்டு சாஞ்சு உட்காந்துட்டு அவங்க பேபி பெல்லி மேலே ஸ்நாக்ஸ், அதாவது நம்ம ஃப்ரூட் சாலட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சுட்டு அப்படியே எடுத்து ஸ்பூனில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜங்கு உட்காந்து பக்கத்தில் உட்காந்துட்டு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு ஜங்குக்கு ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டேங்க் அப்புறம் ஜங்குக்கு வந்து திரும்பி பார்க்குறாங்க. என்னாச்சு டேங் அப்படின்ற மாதிரி கேட்க, அது எனக்கு பெயின் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஜங்குக்கு, ரொம்ப வலிக்குது ஜங்குக்கு, வலிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம டேங்க் சொல்லுவோம். ஜங்குக்கு இருந்துட்டு சரி ஒன்றும் இல்லை பேனிக் ஆகாது ஒன்றும் இல்லை ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டேங்கை வந்து அப்படியே பிரைவேட் சைடில் தூக்கிட்டு அப்படியே வெளியில் போகிறாங்க. போயிட்டு அப்பா வாங்க டேங்க் வந்து பெயின் வந்துருச்சு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு 2 பேரும் அப்படியே வராங்க. வந்துட்டு அப்படியே காரில் ஏறி அப்படியே வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போயிட்டு அங்கே ஸ்ட்ரக்சரில் வச்சுட்டு கரெக்டாக அந்த உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க, லேபர் வார்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. டேங் தான் ஜங்கு கை பிடிச்சிட்டு ஜங்குக்கு எனக்கு பயமாக இருக்குது, ஜங்குக்கு ரொம்ப வலிக்குது ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு ஒன்றுமே இல்லை டேங், நான் இங்கே தான் நிற்பேன் எங்கேயும் போக மாட்டேன் சரியா, நான் இருக்கேன் ஒன்றும் இல்லை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேங்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி உள்ளே அப்படியே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஸோ டேங் வந்துட்டு உள்ளே அப்படியே கத்துற சத்தம் வெளியில் அவ்வளோ கேட்டுட்ருக்கு. ஜங்குக்கால முடியல, அப்படி கையை அப்படியே 2 சேர்த்து இறுக்கி பிடிச்சிட்டு அப்படி நின்றுட்டு இருக்காங்க. உடனே ஆரம் தான் வந்து ஜங்குக்கோட ஷோல்டரில் டேப் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு பேபி க்ரையிங் சவுண்ட் கேட்குது. ஸோ அழகாக வந்து பேபி இப்படி வெளியில் கொண்டு வராங்க. உங்களுக்கு வந்து பையன் பிறந்திருக்கான் அப்படின்ற மாதிரி கொடுக்க உடனே ஜங்குக்கு வந்துட்டு ஹாய் நான் தான் உங்களோட அப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அழகாக பேபியை வெல்கம் பண்ண. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் டேங் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே டேங் வந்து பேபி எடுத்துகிட்டு அப்படி ஜங்குக்குள்ளே போகிறாங்க. டேங் வந்துட்டு பேபியா என்ன பேபி ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி கேட்க நமக்கு பையன் பிறந்திருக்கு டேங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழகாக கட்டி கொடுக்குறாங்க. பேபியும் அழகாக நம்ம அவங்க அம்மா கிட்ட அப்படியே செஸ்ட்டில் அப்படியே உரைச்சிட்டு இப்படி அழகாக பால் குடிச்சிட்ருக்கு. ஜங்குக்கு இதை பார்த்துட்டு கிட்ட சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ டேஸஸ்லாம் அப்படியே ஸ்கிப் ஆக ஒரு 1 month பக்கம் அப்படி ஸ்கிப் ஆகுது. 1 month வரைக்கும் டேங் வந்து ஜங்குக்கோட வீட்டில் தான் இருக்காங்க. பேபிக்கு தேவையானது எல்லாமே பார்த்துக்கிறாங்க. இப்போ ஒரு நைட் தான் பேபி வந்து அப்படி அம்மா வந்து அழுதுகிட்டே இருக்கும். ஜங்குக்கு வந்து பேபி கையில் வச்சுட்டு இங்கே பாருடி பரடா அழாதடா உங்கள் அம்மா இப்போ தானே ஒரு மணி நேரம் கழிச்சு தூங்குறா, அவள் கொஞ்சம் நேரமாவது தூங்கட்டும், பேச அழுகாது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் பேபி ஒன்றும் அழுகி நிப்பாட்டவே மாட்டேங்குது, அழுதுகிட்டே இருக்குது. ஸோ இந்த சத்தத்தை கேட்டு போயிட்டு அவங்க வந்து எந்திரிச்சு வந்து என்னாச்சு ஜங்குக்கு அவனுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன், கொடுங்க நான் ஃபீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பேபியை வாங்கிட்டு அப்படியே ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு நான் கொஞ்சம் நேரம் அவனை அமைதியாக இருக்க சொன்னேன் தெரியுமா, அவனை தூங்கணும்னு, ஆனால் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேங் இப்படி சிரிக்கிறாங்க. சரி டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகும். இப்போ ஒரு ஃபைன் டே தான். ஜங்குக்கு வந்து அப்படியே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஜின்னும் நம்ம ஆரமாக அப்படியே வந்து கோவமாக உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே ஜங்குக்கு போயிட்டு என்னாச்சுப்பா இதுக்கு இப்படி எப்படி கோவமாக உட்காந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அவங்க வந்துட்டு இது என்னதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பருக்குள்ள தூக்கி அப்படி விசிறி அடிக்கிறாங்க. ஜங்குக்கு மூஞ்சி மேலே அப்படியே போய் விழுகுது, அப்படி கீழே விழுகுது. ஜங்குக்கு பார்த்துட்டு அம்மா அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்ல வரதுக்குள்ள டேங்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்கு கேட்க டேங் அவங்க ஆரம்பிச்சுட்டு அவன் போயிட்டான், எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு அவன் இங்கேருந்து போயிட்டான். என்ன சொல்கிறீங்க, போயிட்டானா, எங்கே போனான் அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது ஜங்குக், அவன் எங்களை ஏமாத்துறதுக்கு சாரின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டான் ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்லி. ஆனால் ஜங்குக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜங்குக்குமே டேங் பிடிச்சிருக்கும். ஆக்சுவலாக அவர் சொல்லணும்னு தான் நினச்சிருப்பார், பட் சொல்கிறதுக்கான சரியான டைம் கிடச்சிருக்காது, அதனால் அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஸோ வந்து அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட பேசலை, அப்படியே கார் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் போகிறாங்க. போயிட்டு அவங்க டேங்கோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. போய் பார்த்தா அங்கேயே நம்ம டேங் இல்லை. ஸோ டேங் யூஸ்வலாக எங்கெல்லாம் போவானோ எல்லா பக்கமும் போய் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே டேங் காணும். அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு வழியாக தேடி முடிச்சுட்டு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்படியே வந்து ரூமில் வந்து குழந்தை வந்து யாரோ பேசிகிட்டு இருக்கு, குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்க சத்தம் கேட்குதுன்னு குடுக்குன்னு ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம டேங் தான். சாரி பேபி, சாரி அம்மாவை மன்னிச்சிட்டு, என்னால் உன்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியல, அம்மா உன்னை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது, சாரி நீ அம்மாவை ரொம்ப தேடி இருப்பேன்ல, சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேபிக்கு அப்படியே ஃபேஸ்லாம் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஜங்குக்கு அப்போ தான் உயிரே வருது, முகத்தில் சிரிப்பு வருது. குடுக்குன்னு ஓடி போய் நம்ம டேங் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு எங்கடா போனேன், இதுக்கு என்னை விட்டுட்டு போனேன், நான் உன்னை சொன்னேன்டா உன்னை இங்கேருந்து போக
சொல்லி எப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம டேங்கிட்ட கேட்க நிஜம் டேங் வந்துட்டு இல்லை ஜங்குக்கு இது பேபி கான்ட்ராக்ட் பாயம்மோடு பேபி கான்ட்ராக்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீ என் கூட தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் என் கூட மட்டும்தான் இருக்கணும் நம்ம பேபி கூட இருக்கணும் புரிஞ்சுதில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு புரியுது ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்க பேபி அழகாக அப்படியே சிரிக்க ஸோ அப்படியே அந்த அழகாக அந்த ஃபேமிலி இருக்குது ஸோ அப்படியே 2 பேரும் அப்படியே அழகாக அந்த சரகின் மதர் அதெல்லாம் மறந்துட்டு 2 பேரும் அழகாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்க ஒரு ப்ராப்பரான ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஓகே ஃபைன் இந்த ஹாப்பி நோட்டோட நான் இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன் ஒரு வழியாக பேசி முடிச்சிட்டேன் நல்லா இருந்திருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அப்புறம் வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லணும் 500க்கு மேலே தாண்டி சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன் நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவ்வளோ லவ் இவ்வளோ சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் இப்படி கமெண்ட்லாம் பண்ணிட்டீங்க அக்கா உங்கள் ஸ்டோரி நல்லாயிருக்கு உங்கள் வாய்ஸ் நல்லாயிருக்கு நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ நிறைய பேர் நிறைய வீடியோஸ்க்கு ஸ்பெஷல் பார்ட்ஸ் கேட்குறீங்க எல்லா இதுக்கும் என்னால் ஸ்பெஷல் பார்ட் கொடுக்க முடியாது பட் நான் ஒரு ஓட்டிட்டு தந்தேன் ஸோ அதில் வந்துட்டு இந்த ஐம் யுவர் ஸ்டூடெண்ட் பட் ஐம் யுவர் ப்ரொஃபஸர் அதுக்கு வந்து ஸ்பெஷல் பார்ட் வந்து அதிக பேர் கேட்டிருந்தீங்க ஸோ சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் உடம்புலாம் சரியானதுக்கப்புறம் நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் மை வாய்ஸ் தேங்க்யூ ஃபார் இவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் இவ்வளோ எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் மை வாய்ஸ் பாய்